Hi lovelies, welcome back to my channel. Nice to not meet you சீரிஸோட 14th and 15th எபிசோட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள ஃபுல்லாக மேனேஜர் அவங்க வந்துட்டு லீயோட பேசிகிட்டு இருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, ஆஃபீஸில் லவ் பண்ணிட்டு இருக்கும் போது உன்னை விட்டுட்டு போன காரணம் என்னன்னு தெரியுமா, இதை பற்றி நீ கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்ட்டு லீ கிட்ட சொல்கிறாங்க. யூஎஸில் நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்த கம்பெனியோட பெரிய இன்வெஸ்டர் உங்கள் அண்ணா தான். அந்த கம்பெனியில் வந்து பெரிய ஃபினான்ஷியல் ஃப்ராட்ஸ் நடந்துட்டு இருந்தது. அந்த இடத்துல உங்கள் அண்ணாவும் ஒரு காரணமாக தான் இருந்தாங்க. இதை பற்றி தான் நான் பேஷன் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வந்துட்டு உங்கள் அண்ணா நேராகவே என்னை வந்து மீட் பண்ணாரு. மேற்கொண்டு இது இன்வெஸ்டிகேட் பண்ணக்கூடாதுன்னு என்ன த்ரெட்டன் பண்ணாங்க. ஆனாலும் நான் முடியாது நிற்கும் போது தான் நைட்டே உனக்கு ஆக்சிடென்ட் நடந்துச்சு, இதை பற்றி உனக்கு தெரியுமான்னு கேட்குறாங்க. அதுக்கு லீ கேட்குறாரு, அப்போ எனக்கு ஆக்சிடென்ட் பண்ணது எங்கள் அண்ணா நீ சொல்ல வர, இதை பற்றி நான் நம்பணும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு லீ வந்து ரொம்ப கோவமாகறாரு. ஆனால் அந்த மேனேஜர் சொல்கிறாங்க, நீ இதை நம்பி தான் ஆகணும். விஷயத்த ஹீரோயின் எடுத்துட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து நம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும். தயவு செஞ்சு இந்த ஆர்டிக்கலை எப்படியாவது பப்ளிஷ் பண்ணுறதுக்கு நீ அலோவ் பண்ணணும் அப்படின்ட்டு லீ கிட்ட சொல்கிறாங்க. லீயோ இதை பற்றி யோசிக்கிறாங்க. ஒரு பக்கம் ஹீரோயினை வந்து யாரும் இடிக்க வந்தாங்க இல்லையா, அது யாருன்னு பார்த்தா லீயோட அண்ணா தான். அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஹீரோயின் கிட்ட வந்துட்டு சொல்றாரு, நீ இந்த இன்வெஸ்டிகேஷனை உடனே ஸ்டாப் பண்ணி ஆகணும். நீ பண்ணிட்டு இருக்க நிறுத்தலைன்னா உனக்கு இல்லைன்னா உன்னை சேர்ந்தவங்களுக்கு கண்டிப்பாக ஆபத்து இருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, இல்லை நான் இதை நிறுத்த மாட்டேன், நான் இதை இன்வெஸ்டிகேட் பண்ணதான் போறேன்னு சொல்லவும், அப்போ உன்னால் இதை ஹேண்டில் பண்ண முடியும் நீ நினைக்கிறியா அப்படின்ட்டு கேட்டுட்டு முறைச்சிட்டு அவரும் கிளம்பிடுறாரு. இன்னொரு பக்கம் ஹீரோவையும் யாரும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அவங்கள இடிக்கிறதுக்காக வராங்க. நேரோ லைன்ல வந்துட்டு ஹீரோவை எஸ்கேப் ஆயிடுறாங்க. இந்த இடத்துல ஹீரோக்கு என்ன நடக்குன்னு தெரியல. அதனால அதை பத்தி யோசிச்சுட்டு அவர் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போறாரு. ஆனா அங்க யாருமே இல்ல, லைட்ஸ் எல்லாமே ஆஃப் ஆயிருக்கு. இவங்க கிளம்பி வீட்டுக்கு போயிட்டு இவங்க டேரக்டரை ரீச் அவுட் பண்ண ட்ரை பண்றாங்க. பட் டேரக்டர் வந்து போனே எடுக்கல. இன்னொரு பக்கம் டேரக்டர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, அவருக்கு கோவமா இருக்கு. ஏன்னா இந்த ஹீரோ வந்துட்டு இந்த சீன்ல நடிக்க மாட்டேன், இந்த மாதிரி நீ ஸ்கிரிப்டை மாத்த அப்படி சொல்லிட்டு டேரக்டர் கடுப்பேத்திட்டு இருக்காங்க இல்லையா. அவர் வந்து ரொம்ப அப்படியே சோர்ந்து உட்காந்துட்டு இருக்காரு. அப்பதான் வந்து அவர் அவார்டு வாங்கினார் இல்லையா இந்த கதைக்காக. அதெல்லாம் பார்த்துட்டு, நான் எப்படிப்பட்ட டேரக்டர், என்னை வந்துட்டு இவன் ஆட்டி படிச்சுட்டு இருக்கான், நான் வந்து முதல்ல இருந்து டேரக்டர் மாதிரி மாற போறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு அவர் வந்து ஸ்கிரிப்டை டெலிட் பண்ணி விட்டுட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்கிரிப்ட் எழுத ஆரம்பிக்கிறாரு. ஒரு பக்கம் டேரக்டர் வீம்புக்குன்னே எல்லா ஸ்கிரிப்டையும் ரீரைட் பண்ணிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் ஹீரோ அவனோட மேனேஜரை பிடிச்சி, அவன் என்கிட்ட வந்து சாரி கேட்டா மட்டும் தான் நான் நடிப்பேன் அப்படின்ட்டு முறைச்சிட்டு இருக்காரு. அடுத்த நாள் இந்த ஷூட்டிங்கோட ப்ரொடியூசர் இருக்காரு இல்லையா, அவர் வந்துட்டு இவங்க மேனேஜரை திட்டிட்டு இருக்காங்க. என்னதான் நடக்குது, இவங்க ரெண்டு பேரையும் நீ தான் ஹேண்டில் பண்ணும், ஷூட்டிங் வந்து இமீடியட்டா ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தா லிஃப்ட்ல டேரக்டர் வந்து இறங்குறாரு. அவரு பார்த்தா அவர் மூஞ்சில ஏதோ புத்துணர்ச்சி எல்லாம் வந்திருக்கு போல. அவர் சொல்றாரு, நான் கதையவே மாத்தி எழுதியிருக்கேன், நான் இன்னும் நிறைய எழுத போறேன் அப்படி சொல்லிட்டு போறாரா. அப்ப ப்ரொடியூசர் வந்துட்டு மேனேஜர் கேட்கறாங்க, என்னடா நடக்குது இங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது மேனேஜருக்கு ஒரு கால் வருது. கால் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து ஃபயர் ஆயிட்டீங்க, உங்களை டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க, போர்ட் மீட்டிங்ல எல்லாரும் சேர்ந்தா இந்த டிசிஷன் எடுத்திருக்கோம் அப்படின்ட்டு சொல்றாங்களா. இவருக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா இந்த கம்பெனியோட ஃபவுண்டரே நான் தான், என்னவே டிஸ்மிஸ் பண்றாங்களா, இவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு இவங்க வீட்டுக்கு போறாங்க. வீட்டுல வந்து ஹீரோ நிக்கிறாரு. அவருக்கு ஒன்னும் புரியல, என்னது உன்னை டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்களா, என்னடா சொல்ற அப்படின்ட்டு கேட்டுட்டு இருக்காரு. அதுக்கு மேனேஜர் சொல்றாரு, எனக்கு இன்னும் இதுல டவுட் இருக்குடா, அன்னைக்கு வந்து ஹீரோயின் வந்தாங்க, அப்ப அவங்க அப்பவே சொன்னாங்க இது ஏதோ இஷ்யூ இருக்கு, பத்தி நம்ம உடனே கண்டுபிடிக்கலன்னா நம்ம கம்பெனி வந்து ஃபுல்லா முழுகிற நிலைமைக்கு போயிடும்ன்ற மாதிரி சொன்னாங்க. அப்போ வந்து ஹீரோ முழிச்சிட்டு சொல்றாரு, என்னது ஹீரோயினே சொன்னாங்களா, அவ வந்து ஸ்மார்ட் கேர்ள், அவ ஏதாவது சொன்னா கரெக்டா தான் இருக்கும், நீ உடனே என்கிட்ட எல்லாம் சொல்லிருக்கணும் இதை பத்தி அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே ஹீரோயினுக்கு கால் பண்றாங்க. உடனே வீட்டுக்கு வா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் சொல்லுவோம். ஹீரோயின் யோசிக்கிறாங்க, இவ எதுக்குடா நம்மளை இந்த டைம்ல கூப்பிடுறா அப்படின்னு சொல்லிட்டு தலையெல்லாம் நல்லா வாரிட்டு இப்போ ஹீரோ வீட்டுக்கு போறாங்க. அங்க போனா அவங்களுக்கு சப்புன்னு ஆயிடுது, ஏன்னா அங்க மேனேஜர் இருக்காங்க இல்லையா. ஸோ மேனேஜர், நீங்க எதுக்கு இங்க இருக்கீங்க அப்படி கேட்டா, இல்ல நாங்க ரெண்டு பேர் தான் உங்களை மீட் பண்றதுக்காக கால் பண்ணோம், இந்த கம்பெனில இருந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஹீரோயின் கேட்கறாங்க, என்னங்க சொல்றீங்க, இதெல்லாம் எப்படி நடந்துச்சு அப்படி கேட்கவும் ரெண்டு பேரும் வந்து ஒரு மாதிரி பதட்டத்தில் பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, நீங்க கொஞ்சம் உட்காந்து கரெக்டா சொல்லுங்க அப்படி சொல்லும் போது தான் மேனேஜர் நடந்தது எல்லாத்தையும் சொல்றாங்க. என்னன்னா, வார்ன் பண்ணிட்டு போனா அடுத்த நாளே வந்துட்டு இவங்க MOU அப்படின்ட்டு ஒரு டாக்குமெண்ட்ல சைன் கேட்டாங்களாம். என்னன்னா, இந்த கம்பெனி வந்து இன்னொருத்தவங்களுக்காக விற்கிறதுக்கு, அதுக்காக சைன் கேட்கும் போது மேனேஜர் போட மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா தான் எனக்கு இந்த மாதிரி ஒரு கால் வந்திருக்கு அப்படின்ட்டு மேனேஜர் சொல்லுவோம். ஹீரோயின் சொல்றாங்க, நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் என்ன நடந்திருக்கு அப்படின்ட்டு. இந்த லீயோட அண்ணா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து உங்க கம்பெனி வச்சு மணி லாண்டரிங் பண்ணிருக்காங்க. இப்போ வந்து அவங்க கிட்ட மணி ஷார்டேஜ் இருக்கிறதுனால உங்க கம்பெனி வித்து நல்ல ப்ராஃபிட் பார்க்கலான்ட்டு நினைச்சிருக்காங்க. அதனால தான் உங்களுக்கு அந்த டாக்குமெண்ட்ல சைன் கேட்டிருக்காங்கன்னு சொல்லும்போது ஹீரோவும் மேனேஜரும் ரொம்ப ஷாக்கிங்ல இருக்காங்க. சரி, நீங்க அந்த ஃபினான்ஷியல் டாக்குமெண்ட் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணீங்களான்ட்டு ஹீரோயின் கேட்கறாங்க. அப்போ வந்து மேனேஜர் சொல்றாரு, நான் எடுக்க போனேன், ஆனா வந்துட்டு பைப் எல்லாம் பர்ஸ்ட் ஆயிட்டு எல்லா தண்ணி எல்லாம் முழுகிடுச்சு, அதனால பேப்பர் எல்லாமே ஈரமா இருக்கு, எதையும் செக் பண்ண முடியாதுன்ட்டு
என்னையே சொல்லி அனுப்பிட்டாங்க அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. இப்போ அடுத்த நாளே ஹீரோயினும் மேனேஜரும் அவங்க கம்பெனில போயிட்டு இந்த ஃபினான்ஷியல் டாக்குமெண்ட் எடுக்கலான்ட்டு கிளம்புறாங்க. ஹீரோயின் ஒரு பக்கம் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கும் கிளம்பிட்டு இருக்காங்க. உங்களோட ஆஃபீஸ்ல மேனேஜரே ஹீரோயினும் உள்ளே விட மாட்டாங்க. நிறைய கவுன்சர்ஸ் எல்லாரையும் வச்சிருக்காங்க போல. ஸோ அவங்க வந்துட்டு உள்ள விடாம தடுத்துட்டு இருக்காங்க. இதை பத்தி மேனேஜர் ஹீரோக்கு கால் பண்ணி சொல்றாங்க. ஹீரோ இதை கேட்ட உடனே மறுபடியும் ஷூட்டிங் ஸ்பாட்டை விட்டுட்டு ஓடி வராரு ஹீரோயினை தேடிட்டு. இதை வந்து அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்த ஒரு க்ரூ மெம்பர் வந்து பார்த்துட்டு டேரக்டர் கிட்ட சொல்றாங்க, ஐயோ மறுபடியும் இவர் போறாரு, ஷூட்டிங்ஸ் எல்லாம் விட்டுட்டு போறாரு அப்படி சொல்லும் போது டேரக்டருக்கு கோவம் வந்துருது. அவர் சொல்றாரு, இன்னைக்கு எத்தனை சீன்ஸ் இருக்கு இவர்கிட்ட அப்படின்னா 12 சீன்ஸ் இருக்கு. இன்னைக்கு நைட்டே வந்து நம்ம எல்லா சீனையும் எடுத்து முடிக்கிறோம். இவனை தூங்க விடக்கூடாது, வாங்க என்ன ஃபாலோ பண்ணுங்க, நம்ம அந்த காரை ஃபாலோ பண்ணி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்புறாங்க. அங்க போனா மேனேஜரும் ஹீரோயினும் வந்துட்டு அந்த பவுன்சர்ஸ் கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இதை பார்த்த ஹீரோக்கு ஒரே கோவம் வந்துருது. அவங்க அங்கிருந்து வந்து அங்க இருக்க பவுன்சர் அடிக்கிறதுக்காக போறாரு. பார்த்தா அவனுங்க தான் பவுன்சர் ஆச்சு. அவனுங்க ஹீரோவை தூக்கி போட்டு அடிச்சிடுறாங்க. அவரும் கீழே விழுந்துடுறாரு. இதை பார்த்து பின்னாடியே வந்து டேரக்டரும் அவங்க டீமும் வந்துட்டு அவங்கெல்லாம் கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க கூடவே வந்து ஸ்டன் பீப்புளையும் கூட்டு வந்திருக்காங்க போல. ஸோ எல்லாரும் சேர்ந்து இப்போ பவுன்சர்ஸ் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த டைம்ல ஹீரோயினை யாரோ வந்து அடிக்க வராங்களா. இதை பார்த்த ஹீரோக்கு ரத்தம் கொதிக்க ஆரம்பிச்சிருது. அவரும் போய் செம்மையா சண்டை போட்டு எல்லாரையும் அடிச்சுட்டு ஹீரோயின் எப்படியோ காப்பாத்திட்டு ஆஃபீஸ் ரூம்குள்ள கூட்டிட்டு வந்துடுறாங்க. இப்பதான் ஹீரோயினுக்கு கங்பில் கியூவும் லிம்மும் வந்துட்டு ஒரே ஆள் தான் அப்படின்றது ரியலைஸ் ஆயிட்டு அவங்க வந்துட்டு ஆச்சரியமா ஹீரோவை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல மேனேஜரும் வந்துடுறாரு. இப்போ மேனேஜர் ஹீரோயின் 2 பேரும் போயிட்டு அந்த ஃபினான்ஷியல் டாக்குமெண்ட் எல்லாம் தேடிட்டு இருக்காங்க. ஹீரோயினே பார்த்து நின்றுட்டு இருக்காங்களா. அப்போ வந்து டேரக்டர் வந்துடுறாரு. அவர் வந்துட்டு இதை பாரு, இன்னைக்கு 12 சீன்ஸ் இருக்கு, நீ கண்டிப்பா எடுத்து கொடுத்தே ஆகணும்ட்டு அப்படியே கையோட அலக்க தூக்கிட்டு ஓடிடுறாங்க ஹீரோவை. ஷூட்டிங்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டு விடிய விடிய ஹீரோ வச்சு செய்றாங்க. அடுத்த ஸ்ட்ரெச்ல 12 சீன்ஸே எடுத்து முடிக்கிறாங்க. ஹீரோ அப்படியே நொந்து நூடுல்ஸ் ஆயிட்டு வெளில வந்து உட்கார்றாரு. இந்த எல்லா விஷயமும் வந்து லிம்மோட அண்ணாக்கு தெரிய வருது. இவங்க எல்லாரும் சண்டை போட்டுட்டு இருந்த டைம்ல வந்துட்டு இவங்க கம்பெனி விற்கலான்ட்டு டிசைட் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அவங்க வந்திருந்தாங்க போல. அவங்க வந்து பார்த்துட்டு என்ன ஒரே சண்டையா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க திரும்பி போயிருப்பாங்க. இதனால அந்த பொலிட்டிக்கல் ஹெட் லீவோட அண்ணா ரொம்பவே வந்துட்டு கோவத்துல இருக்காங்க. அடுத்து என்ன பண்ணலான்னு டிசைட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ ஷூட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு ரொம்ப டயர்டா இருப்பான்னு பார்த்தா ஆனா நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு டிப் டாப்பா ரெடி ஆயிட்டு எங்கேயோ கிளம்புறாரு. அப்போ மேனேஜரும் வந்துட்டு ஒரே புலம்பிட்டு இருக்காங்க, என்ன வந்துட்டு வேலையிலேருந்து தூக்கிட்டாங்க, இப்போ யார் என்ன வேலைக்கு வச்சுப்பாங்க, நான் வேற வேலை தான் தேடணும் அப்படின்னு சொல்லி கஷ்டமா ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோ சொல்றாரு, கவலைப்படாத, என்னோட மேனேஜரா நீ தான் இருப்ப, நான் உன்னை ஃப்ரீலான்சரா வச்சுக்கிறேன் அப்படி சொல்றாங்க. அப்போ வந்து மேனேஜர் கேட்கறாங்க, நீ என்ன எனக்கு பே பண்ண போறியா அப்படி கேட்டா, உனக்கு நார்மல் சேலரி மட்டும் இல்லப்பா, அதோட சேர்த்து போனஸும் தர, கவலைப்படாது அப்படி சொன்னோன்னே அவர் ஹாப்பி ஆயிட்டாரு. சரி நீ இப்போ எங்க கிளம்பிட்டு இருக்க, உனக்கு டயர்டா இல்லையான்னு கேட்டா, இல்ல உன்னோட விஷயத்த பத்தி நான் ஹீரோயினோட போயிட்டு நான் டிசைட் பண்ண போறேன், என்ன அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, என்னது ஹீரோயினோட டிசைட் பண்ண போறியா, அதெல்லாம் வேணாம், நீ ரெஸ்ட் எடு அப்படி சொல்றாங்க. இல்ல 5 மினிட்ஸ் தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ட்டு அப்படி சொல்லிட்டு அப்படியே எஸ்கேப் ஆயிடுறாரு. எங்க போறாருன்னா ஹீரோயினை மீட் பண்றதுக்கு தான் இன்னைக்கு அவங்க டேட்டிங் போறாங்க போல. ஸோ போகும்போது ஹீரோ வந்து சூப்பர் கார் எடுத்துட்டு போறாரு. அதை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு படப்படன்னு ஆயிடுது. ஏன் இந்த கார்லாம் எடுத்துட்டு வந்தீங்க, நம்ம மட்டும் தனியா தெரியுவோமே அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் பயப்படாத, வா போலாம் அப்படி சொல்லிட்டு அவங்க ஒரு இடத்துக்கு கூட்டு போறாங்க. எங்கன்னா ஹீரோ வந்து ஃபர்ஸ்ட் ஒரு மூவி நடிச்சிருப்பாரு இல்லையா, அந்த ஷூட்டிங் வந்து அந்த இடத்துல தான் எடுத்திருக்காங்க. ஸோ என்டையர் பிளேஸே வந்து இப்போ காலியா இருக்கு, எந்த ஒரு ஷூட்டிங்கும் அந்த நாள் நடக்கல அப்படின்ட்டு. அப்போ ஹீரோயின் கேட்குறாங்க, என்ன இது ஒரே காலியா இருக்கு அப்படி சொன்னா, இல்லை நான் இந்த என்டையர் பிளேஸே ரெண்ட் எடுத்திருக்கேன் அப்படி சொல்றாங்க. ஐயோ ரெண்ட் எடுத்தீங்களா, ஏங்க இதெல்லாம் பண்றீங்க, நான் கவலைப்படாதீங்க, ஷூட்டிங் எதுவும் நடக்கல சொல்லிட்டு எனக்கு ஃப்ரீயாவே கொடுத்துட்டாங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. உங்க டேட்டிங்கும் ஆரம்பிச்சு சூப்பரா எண்டும் ஆகுது. ஹீரோயின் 2 பேரும் ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் சொல்றாங்க, சீக்கிரம் சாப்பிடுங்க, நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லும்போது, எதுக்கு வீட்டுக்கு போகணும், என்ன அவசரம் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவங்க சொல்றாங்க, இன்னைக்கு கங்பில் கியூ சீசன் 5 ஃபர்ஸ்ட் எபிசோடு ஏர் ஆகுது, அதை நான் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்களா. ஹீரோக்கு ஒரே ஹாப்பி ஆயிடுது. அவரும் வந்து வீட்டுக்கு போயிட்டு அந்த எபிசோட் தான் பார்க்க ரெடியா இருக்காரு. அந்த டைம் பார்த்துட்டு ஹீரோட தம்பி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, நான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு கங்பில் கியூவோட ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்க்க போறேன் அப்படி சொல்றாங்க. யார் வீட்டுக்குடா போறேன்னா, ஆமா நம்ம ஹீரோயினோட தம்பி இருக்காங்களே அவங்க வீட்டுக்கு தான் போறேன் அப்படி சொல்றாங்க. சரி 5 மினிட்ஸ் கொடுவே, நான் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன், நான் இல்லாம எதுக்கு நீங்க பாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரெடி ஆயிட்டு கூடவே கிளம்பி வந்துடுறாரு. அப்போ ஹீரோயின் வந்துட்டு கதவு திறக்கிறாங்களா, யார்டான்ட்டு பார்த்தா ஹீரோ வந்து கை ஃபுல்லா ஸ்நாக்ஸ் வச்சுட்டு நான் வந்திருக்கேன் அப்படி சொல்லி வந்து நிக்கிறாரு. ஹீரோயினுக்கு ஷாக் ஆயிடுது. ஆனா ஹீரோயினோட தம்பிக்கு வந்து ஒரே ஹாப்பி ஆயிடுது. ஏன்னா அவங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் வீட்டுக்கு வந்திருக்காங்க, ஒரு பெரிய ஹீரோ நம்மளை பார்க்க வந்திருக்காங்க அப்படி சொல்லிட்டு, வாங்க வாங்க உள்ள வாங்க அப்படி சொல்லி கூப்பிடுறாங்க. ஹீரோயினுக்கு டவுட், எதுக்கு இவர் எப்போ பார்த்தாலும் நம்ம வீட்டுக்கு வராரு அப்படி கேட்கும்போது, இல்ல எங்க வீட்டுல கரண்ட் போயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க போல. அப்போ ஹீரோயின் சொல்றாங்க, உங்க வீடு தான் பெரிய வீடு இல்ல, ஒரு ஜென்ரேட்டட் கூடவா இல்லையே, எப்போ பார்த்தாலும் கரண்ட் போகுதுன்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்குறாங்களா. அப்போ வந்து ஹீரோவோட தம்பி சொல்றாரு, நீங்க வந்து ரொம்ப ஸ்லோங்க, உங்களுக்கு எதுவுமே புரியலையா, இவர் உங்களை பார்க்க தான் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து இவங்க 4 பேர் சேர்ந்து உட்காந்து அந்த ஃபர்ஸ்ட் எபிசோட பாக்குறாங்க. ஹீரோயின் வந்து அதை பார்த்து ரொம்ப எக்ஸைட்டட் ஆகுறாங்க, ஹீரோவும் வந்துட்டு ஹீரோயினை பார்த்து எக்ஸைட் ஆகுறாங்க. இப்படியே அவங்க இந்த ஃபர்ஸ்ட் எபிசோடே பார்த்து பிடிச்சிடுறாங்க. இதனால இந்த எபிசோடோட ரேட்டிங் எப்படி தான் இருக்குன்னு பார்த்தா, இருந்த எல்லா சீசன் விடவும் இந்த சீசனோட ரேட்டிங் வந்து ரொம்ப டவுனா இருக்கு. ஸோ இப்போ வந்துட்டு ப்ரொடியூசர், டைரக்டர், அப்புறம் மேனேஜர்,
ப்ரொடியூசர், ஹீரோ இவங்க எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஏன்பா என்ன ஆச்சு, எதுக்கு இந்த எபிசோட் இவ்வளோ டவுனாக இருக்குது, எல்லா சீசனை விட இந்த சீசன் தான் ரொம்ப டவுனாக இருக்குது, நல்லா ஓடுமா என்னன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஹீரோ சொல்கிறார், நம்ம வேணா ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வைக்கலாமா, அப்போ வந்து நம்மளுடைய வியூவர்ஸ் வந்து எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாயிட்டு அவங்க நம்மளோட இதை பார்ப்பாங்கல்ல அப்படின்னு சொல்கிறாங்களா. இதுவும் நல்லா தான் இருக்குது சொல்லிட்டு அடுத்த நாளே ப்ரெஸ் கான்ஃபரன்ஸும் வைக்கிறாங்க. ஸோ அங்கே எல்லாரும் வந்துட்டு கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோ ஹீரோயின் எல்லாருமே வந்து பதில் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஒருத்தர் கேட்குறாரு, இந்த எபிசோட் வந்து ரொம்ப டவுனாக இருக்கே, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நீங்கள் வந்து சரியாக பண்ணல நினைக்கிறீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேள்வி கேட்கும் போது ஹீரோ அதுக்கு ஆன்சர் பண்ணிட்டு இருக்காரு. இந்த கேள்வி வந்து ஹீரோயினுக்கு பிடிக்கல. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து ரொம்ப நல்லாவே போர்ட்ரே பண்ணீங்க உங்களோட கதைங்களை, இப்போ இந்த எபிசோட் மட்டும் கொஞ்சம் டவுனாக இருக்குது, பட் நாங்கள் எதிர்பார்க்குறோம் இதை விட இன்னும் நல்லா இருக்கும் வர எபிசோட்ஸ்ன்னு நினைக்கிறோன்னு சொன்னோடனே ஹீரோ வந்து அதை கேட்டோடனே ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாரா. அங்கே இருக்க ப்ரொடியூசர் வேறு கேட்குறாரு, என்னங்க இந்த கேள்வி வந்து நம்ம தான் எழுதி கொடுத்தோமா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த அளவு வந்து ஹீரோக்காக ஹீரோயின் பேசிட்டு இருக்காங்க. இதுக்கும் வந்து ஹீரோ நல்ல விதமாக பதில் சொல்கிறாரு. அப்போ வந்து அந்த ரிப்போர்ட்டர்ஸில் ஒருத்தவங்க வந்துட்டு இந்த ஹீரோவோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க இல்லையா சேனா, அவங்களோட ஆள் போல். அவள் வந்து டக்குன்னு கேட்டுறா, நீங்கள் வந்து முன்னாடி ஒருத்தவங்களை டேட் பண்ணிட்டு இருந்தீங்க, அப்புறம் அவங்கள வந்துட்டு விட்டுட்டீங்க, இப்போ மறுபடியும் அவங்க கூட சேர்ந்துருக்கீங்க, உங்களுக்கு பிடிச்சவங்க இங்கே தான் இருக்காங்கன்ற மாதிரிலாம் ரூமர் வருதே, அதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்களா. உடனே வந்துட்டு அங்கே இருக்கவங்களாம் சொல்கிறாங்க, இல்லை பர்சனல் கொஸ்டின்ஸ் கேட்காதீங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ ஹீரோ என்ன சொல்கிறாரு, விடுங்க நான் பதில் சொல்கிறேன்னு சொல்லிட்டு, எனக்கு பிடிச்சவங்க இங்கே இருக்காங்களான்ட்டு நீங்கள் கேட்குறீங்க இல்லையா, அதுக்கு பதில் வந்து ஆமாம் எனக்கு பிடிச்சவங்க இங்கே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி என் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்க இந்த சேனா கிடையாது அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா இது வந்து தப்பான நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகக்கூடாது அப்படின்ட்டு. இதை கேட்டோன்னே ஹீரோ எனக்கு ஒரே ஷாக் ஆகிடுது. ஏன்னா அங்கே இருக்கிறதுலே ரொம்ப கம்மி ஃபீமேல் தான் இருக்கிறாங்க. ஸோ எங்கே நம்ம தான் கண்டுபிடிச்சிட போகிறாங்களோன்னு ஒரு டவுட் வந்துருச்சு. அங்கே இருக்கவங்களாம் ஆனால் வேறு மாதிரி கெஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒருவேளை அவங்க க்ரூ மெம்பரில் யாராவதோ இல்லை மேக்கப் ஆர்டிஸ்டில் யாராவது அந்த மாதிரிலாம் சரி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி அங்கே இருக்கிற எல்லா ரிப்போர்ட்டர்ஸும் கிளம்பிடுறாங்க. ஆனால் ஹீரோயின் மட்டும் அந்த ஷாக்கிங் நியூஸ்லேருந்து இன்னும் வெளியே வரல இல்லையா, அவங்க உட்காந்துட்டே இருக்காங்களா. அப்போ வந்து திடீர்னு ஹீரோ வந்து கால் பண்ணுறாரு. அங்கே பார்த்தா ஹீரோயின் மட்டும் தான் உட்காந்துட்டு இருக்காங்க ரிப்போர்ட்டர்ஸில். ஹீரோ கால் பண்ணிட்டு, நீ ஏன் இன்னும் கிளம்பல அப்படி கேட்குறாங்க. ஹீரோயின் திரும்பி பார்த்துட்டு, நான் இதோ கிளம்புறேன், நீங்கள் எதுக்கு கால் பண்ணீங்கன்னா, இல்லை இப்போ தான் ஒரு பெரிய வெடிகுண்டா போட்டிருக்கு, அதான் உன்னோட ரியாக்ஷன் எப்படி இருக்குது, ஏதாவது விழுந்துருவியோ மயக்க போட்டு அப்படின்னு நினச்சி தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்களா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் கிளம்புறேன். ஆமாம் எதுக்கு நீங்கள் இதை வந்து டக்குன்னு இப்படி சொல்றீங்க எல்லாரும் முன்னாடி அப்படி ஹீரோயின் கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோ சொல்கிறாரு, இல்லை நானும் ரொம்ப நாளாக இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லிட்டு தான் இருக்கேன், இது எதுவும் நான் ஏதோ ஜோக் பண்ணுறேன்னு நினச்சிட்டு நீ சும்மா ப்ரெஷ்அப் பண்ணி விட்டுடுறேன், அதனால தான் இந்த டைம் வந்து நான் அஃபிஷியலாகவே சொல்லிட்டேன், ஸோ நீ இப்போ என்னை முழுசாக நம்புற தானே அப்படின்னு கேட்குறாங்களா. அப்போ ஹீரோயின் வெக்கப்பட்டுட்டே அப்படி சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. இப்போ பார்த்தா டாக் ஆஃப் த டவுன்னா ஹீரோ சொன்னது தான் எல்லா நியூஸ் பேப்பர்லையுமே இந்த நியூஸ் வந்துடுது. ஹீரோயினோட ஆஃபீஸில் உட்காந்து இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு வேளை இந்த மேக்கப் ஆர்டிஸ்டில் ஏதாவது ஒரு பொண்ணாக இருக்குமோ, இல்லை அவங்க இல்லை, அப்போ வந்துட்டு அவங்க க்ரூ மெம்பர்ஸில் யாராவது ஒருத்தங்களானா, இன்னொருத்தவங்க சொல்கிறாங்க, இல்லை அவங்களா இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை, எனக்கு தெரிஞ்சு அவங்க கூடவே ஒரு டேரக்டர் இருக்கார்ல அவராக தான் இருக்கும்னு சொல்லிட்டு, இது ஒரு ரொமான்ஸாக தான் இருக்கும் பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் லிங்க் பண்ணி விட்டுட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ இதை பார்த்த ஹீரோயினுக்கு வந்துட்டு யாராலையுமே கரெக்டாகவே கெஸ் பண்ண முடியல பாரு, அங்கே ஒரு ரிப்போர்ட்டராக இருக்கிறோம், நாங்கள் கூட இருந்தோம், எங்கள் மேலே ஒரு கண்ணு யாருக்குமே கிடையாது சொல்லிட்டு ஹீரோயின் பட்னு இந்த விஷயம் நடந்ததெல்லாம் நினச்சி பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு நாள் என்ன ஆகுதுன்னா, ஹீரோயினோட மேனேஜர் வந்துட்டு இப்போ லீயை மீட் பண்ணி பேசுகிறாங்க. லீயை ஒத்துக்கிறாரு, இந்த ஆர்டிக்கல் ரிலீஸ் பண்ணுங்க, நான் அதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறேன் அப்படின்ட்டு. அது சொன்னது மட்டும் இல்லாமல் இப்போ மேனேஜர் கிட்ட ஒரு விஷயம் கேட்குறாங்க, நான் வந்து இதை உங்ககிட்ட கேட்கக்கூடாதுன்னு நினச்சேன், ஆனால் வேறு வழி இல்லை, எனக்கு தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும், உண்மையை சொல்ல அந்த குழந்தை என்னோட குழந்தை தானே அப்படின்னு கேட்கவும் 2 பேரும் அப்படியே சைலண்டாக இருக்கிறாங்க. ஸோ அதை அங்கே கட் பண்ணிடுறாங்க. இப்போ ஹீரோயினுக்கு ஒரு மெசேஜ் வருது, நான் உங்களை மீட் பண்ணணும் அப்படின்ட்டு. யாருன்னு பார்த்தா இவங்க ஆரம்பத்துலேருந்தே ஒருத்தவங்களை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்களா, ஒருத்தவங்க இறந்து போயிடுவாங்க, அவங்க வந்து என்னதான் நடந்துச்சு அவங்களுக்கு, அவங்க ஒரு விக்டிம், அவங்க ஏன் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதோட எவிடன்ஸ்க்காக ஒருத்தவங்களை போய் மீட் பண்ணுறாங்க. அவங்க யாருன்னா அந்த இறந்து போன விக்டிமோட தம்பி போல. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் இந்த லீயோட அண்ணா இருக்கார்ல பொலிட்டிக்கல் ஹெட், அவர் கூட எங்ககிட்ட நடந்த கான்வர்சேஷன், அதுக்கப்புறம் அவர் எங்களுக்கு டாக்குமெண்ட் சைன் பண்ணி தந்தது, அந்த மாதிரி நிறைய எவிடன்ஸ் இருக்குது, இதெல்லாம் வச்சு எங்கள் அண்ணா வந்து ஒரு நல்லவன் ஒரு நிரபராதின்ட்டு நீங்கள் ப்ரூவ் பண்ணணும், இது நீங்கள் பண்ணுவீங்க நம்புறனால தான் இந்த எவிடன்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹீரோவோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் சேனா இருக்காங்க இல்லையா, அவங்களும் வந்து சில எவிடன்சஸ் கொடுக்குறாங்க. இந்த எல்லா எவிடன்ஸஸும் வச்சுட்டு லீயோட அண்ணாவை வந்துட்டு கண்டிப்பாக ஒரு குற்றவாளின்றதை ப்ரூவ் பண்ண முடியும், இது ஒரு சாலிட் எவிடன்ஸ்ட்டு ஹீரோயின் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோ வந்துட்டு காரில் ஏதோ எடுக்கிறதுக்காக போகிறாரு. அப்போ வந்து ஒரு சின்ன விசிட்டிங் கார்டு மாதிரி இருக்குது, அது வந்து கீழே விழுது. யாருதுன்னு பார்த்தா ஹீரோயின் வந்து இனிஷியலாக ஹீரோயினும் வந்து எதிர்ச்சியாக மீட் பண்ணிக்கிட்டு, அதுக்கப்புறம் ஹீரோ வந்து என்னை கடத்திட்டு போகிறான்ட்டு போலீஸ்க்குலாம் கால் பண்ணி சொல்லியிருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த டைமில் வந்துட்டு ஹீரோயின் அவங்களோட ஓல்டு விசிட்டிங் கார்டை வந்து அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ஹீரோக்கு. அதுதான் இப்போ அவர் பார்த்த உடனே ஒரு ஹாப்பி ஆகிட்டாரு, பாரு விதி எப்படிலாம் எங்களை வந்து ஒன்றா சேர்த்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு கால் பண்ணி, நான் உன்
வீட்டு கீழே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், நீ சீக்கிரம் வந்துடு அப்படி சொல்றாங்க. ஹீரோவும் வந்து அந்த பலேஸ்ல நடந்த எல்லா விஷயமும் வந்துட்டு இந்த கோ இன்சிடென்ட் எல்லாம் 2 பேரும் மீட் பண்ணியிருப்பாங்கல்ல, ஸோ அந்த எல்லா இன்சிடென்ட்ஸும் நினச்சிட்டு அவங்க வந்துட்டு ஹாப்பியாக போயிட்டு இருக்காங்க. போகும்போது பார்த்தா ஹீரோயினை யாரோ வந்து அந்த எலக்ட்ரிக்கல் ஷாட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த கன் மாதிரி இருக்குமே, அதை வச்சு ஹீரோயினை ஷூட் பண்ணுறதுக்காக வரான். கரெக்டாக ஹீரோவும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்களா, ஸோ ஹீரோயின் எப்படியாவது காப்பாற்றிடுறாங்க. அப்போ அவனோட ஃபேஸையும் ஹீரோ வந்து நல்லா நோட் பண்ணிட்டு ஹீரோயினை கார்க்குள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. இப்போ கேட்குறாங்க என்ன ஆச்சு, எதுக்காக இவன் இப்படிலாம் பண்ணா, நீ இங்கே இருக்காத, இது உனக்கு சேஃப் இல்லைலாம் சொல்கிறாங்க. ஹீரோயின் யோசிச்சு பார்த்துட்டு அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் இந்த விஷயத்தில் தலையிடாதீங்க, நானே பார்த்துக்கிறேன். சரி நீங்கள் எதுக்கும் எனக்கு பார்க்க வந்தீங்க இல்லையா, அது என்னன்னு கேட்குறாங்க. உடனே வந்து அவங்களும் இந்த ஓல்டு விசிட்டிங் கார்டெலாம் கொடுத்துட்டு அப்போ தான் வந்து சொல்கிறாங்க, பாரு விதி தான் நம்மளை சேர்த்து வச்சிருக்கு அப்படி சொல்லவும் அவங்க 2 பேரும் நார்மலாக பேசிட்டு அப்படியே கிளம்புறாங்க. இப்போ வீட்டுக்கும் போயிட்டு நீங்கள் கிளம்புங்க நான் போகிறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லும் போது ஹீரோ சொல்கிறார், இல்லை நீ மேலே போ, நான் உன்னை பார்க்குறேன் அப்படி சொல்கிறாங்களா. இப்போ ஹீரோயின் வீட்டுக்கு போயிட்டு நடந்ததை நினச்சி பார்க்குறாங்க. அப்போ அவங்க மேனேஜர் சொல்லியிருப்பாங்க இல்லையா, நீ வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும், நீயும் ஹர்ட் ஆகலாம், இல்லை உங்க கூட சேர்ந்தவங்களும் ஹர்ட் ஆகலாம், நீ தான் பத்திரமா இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்கல்ல. ஸோ அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு நான் அடுத்த நாள் ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. ஆனால் போனவங்களுக்கு ரொம்ப ஃபீவர், அவங்களால கோல்டு ஃபீவர் எதுவுமே தாங்கிக்க முடியாமல் அவங்க அப்படி படுத்துட்டு இருக்காங்க. அப்போ அவங்க கோவர்க்கர் வந்துட்டு மெடிசன்லாம் வாங்கி கொடுத்துட்டு நீங்கள் கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல் போகணும்னு சொல்கிறாங்க. சொல்கிறாங்க கண்டிப்பாக நான் போகிறேன், இந்த ஒர்க் எல்லாம் ரேப் அப் பண்ணிட்டு நான் கிளம்புறேன் அப்படி சொல்கிறாங்களா. இன்னொரு பக்கம் ஹீரோக்கு வந்து ஒரு கால் வருது. அது யாருன்னா பொலிட்டிக்கல் ஹெட் மீட் பண்ணுவாங்க இந்த இடத்துக்கு அப்படி சொல்லி அனுப்பியிருக்காங்க. ஸோ ஹீரோ கிளம்பி அங்கே போகிறாரா. அப்போ வந்து அவங்களும் வந்து உள்ளே வராங்க. வரும்போது அவங்க அசிஸ்டண்ட்டும் கூட வராங்க. அவங்க யாருன்னு பார்த்தா நேற்று ஹீரோனை ஹர்ட் பண்ணாங்க இல்லையா, அவருங்க தான். அவரை பார்த்த உடனே ஹீரோக்கு லைட்டாக அந்த இது வந்து ரிசம்பிள் ஆகுது, இவன் தான்றது புரியுது. ஆனாலும் மறுபடியும் அவங்களே ஊத்து பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அந்த அண்ணக்காரனும் வந்துட்டு ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்போ வந்து டீ வந்து டேஸ்ட் ஆயில்ல சொல்லிட்டு அவனை அசிஸ்டன்ட் இருக்கா இல்லையா, அவனை போய் அட்டாக் பண்றாரு. அதை பார்த்த உடனே ஹீரோக்கு கொஞ்சம் பயம் ஆயிடுது. என்ன இவர் இப்படிலாம் பண்றாரு அப்படி சொல்லிட்டு தடுத்து விட்டுட்டு ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிறீங்க அப்படி கேட்குறாங்களா. அதுக்கு அவர் சொல்றாரு, இல்லை இந்த டீ நல்லா இல்லை, என்னை இரிட்டேட் பண்ணிட்டா, அதனால தான் இந்த மாதிரி பண்ணேன். நிஜ வாழ்க்கையிலும் அப்படிதான், யாராவது என்னை இரிட்டேட் பண்ணா அவங்கள நான் சும்மா விட்டுற மாட்டேன்ட்டு ஹீரோயினை வந்து இன்டெரக்டா சொல்றாங்க. சொல்லிட்டு உங்களுக்கும் ஹீரோயினுக்கும் என்ன சம்மந்தம் அப்படி கேட்குறாங்களா. அப்போ ஹீரோ சொல்றாரு, இதை நான் உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லையேன்னா, ஓகே உங்களுக்கு அவங்களோட நல்லபடியாக வாழணும், இந்த ட்ராமாலெல்லாம் வர மாதிரி நல்ல வாழ்க்கை வாழணும்னா இந்த மாதிரி ஏன் மேலே நடத்திட்டு இருக்க ஏதோ ஒரு இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன், அதை கொஞ்சம் விட்டுடுங்க சொல்லுங்க, அப்போதான் நீங்கள் 2 பேருக்கும் ஹாப்பி எண்டிங் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டோடனே ஹீரோ ஒரு மாதிரி கோவப்பட்டு வெளியில் வந்துடுறாரு. வந்த உடனே மேனேஜர் கிட்ட சொல்கிறாரு, இதை பாரு நான் ஒரு இன்டர்வியூ தரணும், இது நார்மல் சேனலில் கிடையாது, நியூஸ் சேனலில் தான் தரணும். ஸோ அந்த இன்டர்வியூக்கு வந்து நீ சீக்கிரம் அரேஞ்ச் பண்ணுன்னு சொல்லிடுறாங்க. இப்போதுலேருந்து நான் ஹீரோயின் கூட இருக்கணும், அவங்க வந்து ஆபத்தில் இருக்காங்க, நான் எப்படியாவது அவங்களை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் வீட்டுக்கு போகிறாங்க. இப்போ ஹீரோயினுக்கு வேற உடம்பு சரியில்லை இல்லையா, ஸோ அவங்க சோர்ந்து வீட்டுக்கு வராங்க. அங்கே பார்த்தா 3 பேர் உட்காந்து ஹாய் சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் இல்லை நீங்கள் என்ன இங்கே பண்ணிட்டு இருக்கீங்க அப்படி கேட்கும்போது ஹீரோ சொல்கிறாரு, இல்லை சும்மா தான் வந்தோம் கொஞ்சம் கேதரிங்காக, பத்ததுக்கு உன் தம்பி நல்லா நடிக்கிறான், அவனு நடிச்சு காமிக்க சொல்லவா அப்படின்லாம் கேட்குறாங்களா. அப்போ ஹீரோயின் சொல்கிறாங்க, இல்லை எனக்கு உடம்பு சரியில்லை, நான் கொஞ்சம் உள்ளே போகிறேன் அப்படி சொல்லிட்டு அவங்க உள்ளே போகிறாங்க. சாப்பிடாம கூட உள்ளே போயிடுறாங்க. சாப்பிடலே ஏதாவது தரலான்னு சொல்லி அவங்க தம்பி வந்து பார்த்தா அவங்க ஹீரோயின் வந்துட்டு ரொம்ப சோர்ந்து போய் படுத்துட்டு இருக்காங்க. அதை பார்த்தோன்னே ஓகே அவங்களுக்கு ஃபீவர் அதிகமாக இருக்க போலன்னு சொல்லி எல்லாரும் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் போகலான்னு கூப்பிட்றாங்க. ஆனால் ஹீரோயின் சொல்கிறாங்க, இல்லை வேண்டாம் நானே போய் பார்த்துக்கிறேன், மேபி எனக்கு ஃப்ளூ இருந்தாலும் இருக்கும், அது உங்களுக்குலாம் ஸ்ப்ரெட் ஆயிடுச்சுன்னா உங்கள் ஷூட்டிங்கும் வந்து ஸ்பாயில் ஆகிடும், அதனால் நானே போய் பார்த்துக்கிறேன் சொல்லி கிளம்பிடுறாங்க. ஆனால் ஹீரோக்கு தான் மனசே கேட்கல, தனியாக அமிச்சிட்டோமே, அவன் எப்படி இருக்கா என்னன்னு தெரியல அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த டைம் பார்த்துட்டு ஹீரோயின் கரெக்டாக மெசேஜ் அனுப்புகிறாங்க, எனக்கு நிஜமாலே ஃப்ளூ இருக்குது, பாசிட்டிவ் வந்துருச்சு, அதனால் நான் வந்துட்டு ஏதோ ஒரு ஹோட்டலில் போய் தங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன் மெசேஜ் அனுப்புகிறாங்க. அப்போ ஹீரோக்கு மனசு கேட்கல, அவர் வந்துட்டு இல்லை நீ என்னோட வீட்டுக்கு போய் இந்த பாஸ்கோடுன்னு சொல்லி மெசேஜில் அனுப்பிச்சுக்கிறாங்க. ஆனால் ஹீரோ நல்லா கத்தி விட்டுட்டு இல்லை நீ என் வீட்டுக்கு தான் போகணும் இந்த பாஸ்கோடு சொல்லிட்டு ஹீரோயினை வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அப்போ ஹீரோயினும் வீட்டுக்கு போயிடுறாங்களா. அங்கே போயிட்டு அவங்க வந்துட்டு ரெஸ்ட் எடுக்கலான்னு படுக்கும்போது திடீர்னு பார்த்தா யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. யாரான்னு பார்த்தா ஹீரோயின் சாப்பிடல இல்லையா, அதனால அவங்களுக்கு வந்து பாரிஜ் அது மாதிரிலாம் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கஞ்சி வந்தோடனே சாப்பிட்ரு அப்படி சொல்லி மெசேஜ் வேறு அனுப்பிக்கிறாங்க. ஹீரோயின் சாப்பிட்டுட்டு அப்போ தான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலான்னு பார்த்தா இன்னொரு காலிங் பெல். இப்போ யாரா அப்படி சொல்லிட்டு ஹீரோயின் போய் பார்க்குறாங்க. அங்கே பார்த்தா பொக்கே வந்து நிற்குது. சீக்கிரம் உடம்பு சரியாயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கெட்வெல் சோன்லாம் போட்டு வச்சிருக்கு. ஐயோ இவன் வேறு அப்படின்னு நினச்சிட்டு ஹீரோயின் ட்ரெஸ்லாம் பண்ணிட்டு போய் படுத்துடுறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோ வந்து ஹீரோயின் வீட்டில் தானே அவங்கள நினச்சிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ அவங்க தம்பி இருக்காங்களே, அவங்க வந்து கூட்டிகிட்டு போயிட்டு எங்கள் அக்காவோட லேப்டாப்பில் ஒன்று இருக்குது உங்களுக்கு ஒன்று காமிக்கிறேன் வாங்க சொல்லி கூப்பிட்டு போய் காமிக்கிறாங்க. அங்கே போய் பார்த்தா லேப்டாப்பில் வால்பேப்பராக ஹீரோவோட வால்பேப்பர் தான் இருக்குது. அதை பார்த்துட்டு ஹீரோ ஒரே ஹாப்பியாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இப்படியே இவங்களும் படுத்து தூங்கிடுறாங்க, ஹீரோயினும் அங்கே படுத்து தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் ஹீரோயின் நல்லா ஃப்ரெஷ் ஆகிட்டு அந்த வீட்டை சுற்றி பார்த்துட்டு இருக்காங்களா. அப்போன்னு பார்த்துட்டு ஹீரோவோட அம்மாவும் உள்ளே வந்துடுறாங்க. அவங்க வந்துட்டு யாரும்மா நீ எப்படி உள்ளே வந்த அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் சொல்கிறாங்க, இல்லை நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க, ஹீரோ தான் எனக்கு பாஸ்கோட்லாம் கொடுத்து இங்கே இருக்க சொன்னாங்க, எனக்கு உடம்பு சரியில்லை, அதனால தான் நான் கொஞ்சம் ஓரமாகவே தள்ளி உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த டைம் ஹீரோவோட அம்மா வந்து சொல்கிறாங்க, உனக்கும் அவனுக்கும் என்னம்மா டேட்டிங் எதாவது பண்ணுறீங்களான்னு கேட்டால் இல்லை நாங்கள் டேட்டிங்லாம் பண்ணலை, எங்கள் 2 பேருக்கும்
ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் பிடிச்சிருக்கு அப்படின்னா ரிலேஷன்ஷிப்பில் இல்லைன்னா அப்போ என்னம்மா சிச்சுவேஷன்ஷிப் அப்படின்னு கேட்குறாங்க. அந்த மாதிரி தான் வச்சுக்கோங்களேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னவோ என்ன தான் இந்த வீட்டுக்குள்ளேயே அலோவ் பண்ண மாட்டான் என் பையன், உனக்கு ஈஸியாக பாஸ்வேர்டெலாம் கொடுத்து வச்சிருக்கான்னான்ட்டு மனசுலேயே நினச்சிட்டு அவங்க உட்காந்துட்டு இருக்காங்களா. அப்போ ஹீரோயின் சொல்கிறாங்க, உங்களை பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க ஹீரோ அப்படி சொல்லும்போது, என்னை பற்றியா நான் ஒரு கெட்ட அம்மான்னு தானே சொல்லி வச்சுருக்காங்கண்ணா. இல்லை உங்களை பற்றி உங்கள் பையன் ரொம்பவே நல்ல விஷயமா சொல்லியிருக்காங்க, உங்களை பார்த்து தான் ஹீரோ ஆகணுன்னே அவர் நினச்சாராமே, சின்ன வயசில் நீங்கள் அவ்வளோ அழகாக இருப்பீங்களாமே அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, ஆமாம்மா அவனால தான் நான் நல்லா இருக்கேன், இப்போ என் சண்டைலாம் எதுவுமே இல்லாமல் எனக்குன்னு எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவன் என்னை ரொம்பவே நல்லா பார்த்துக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்களா. அதுக்கு ஹீரோயின் சொல்கிறாங்க, கரெக்டு தான், அவங்க உங்களை நல்லா பார்த்துக்கிறாங்க, அதுக்கு நீங்கள் என்னைக்காவது தேங்க்ஸ்ன்னு சொல்லியிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இல்லை தேங்க்ஸ்லாம் நான் எதுவும் சொன்னது கிடையாது, அவன் மேலே எனக்கு நன்றி உணர்வு இருக்குது, ஆனால் அதை நான் வெளிப்படையாக சொன்னது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோயின் சொல்கிறாங்க, நம்ம நன்றியோடு இருக்கிறத விட அது நன்றியை வெளியே எக்ஸ்பிரஸ் பண்ணுறது தான் நல்லது, நானும் உங்களை மாதிரி தான் யாருக்கும் பெருசாக நன்றிலாம் சொல்லிக்க மாட்டேன், ஆனால் அதை சொன்னால் நல்லதுன்னு நினைக்கிறேன் அப்படி சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க அம்மாவை யோசிச்சு பார்க்குறாங்க. இப்போ ஹீரோட ஆஃபீஸில் திடீர்னு பார்த்தா எல்லாரும் ஹீரோ கிட்ட ரொம்ப நல்ல விதமாகவே நடந்துக்கிறாங்க, என்னன்னு தெரியல. அப்போ சஸ்பென்ஸ் தாங்க முடியாமல் ஹீரோவே ஒருத்தர் கிட்ட கூப்பிட்டு கேட்டுறாங்களா, என்னடா என்னை பற்றியே பேசுகிற மாதிரி இருக்கே அப்படி கேட்டால், ஆமாங்க நாங்கள் உங்களை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம், அது ஒன்றும் கிடையாது, நீங்கள் எவ்வளோ ஒரு நல்ல மனுஷன், எனக்காக நீங்கள் ஸ்டண்ட்டை நீங்களே பண்ணீங்களே அதெல்லாம் தான் இவங்க கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், அப்போ உங்களோட நல்ல மனசை இவங்க எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படி சொல்லுவோம். ஹீரோ சொல்கிறாரு, ஏன்டா இதெல்லாம் அவங்க கிட்ட சொன்னேன், பரவாயில்ல இதெல்லாம் சொல்லாமல் இருந்திருக்கலாமேனா, இல்லை உங்கள் நல்ல மனசு எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஷூட்டிங்லாம் முடிஞ்ச பிறகு அங்கே வாலிபால்லாம் விளையாடி அந்த க்ரூவே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அந்த டைமில் தான் லீவோட அம்மாவும் வராங்க அந்த இடத்துக்கு. அதான் அவங்க அம்மாவும் லீவோட அம்மாவும் தலைப்பிடி சண்டை பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா. ஸோ அந்த சண்டே முடிஞ்சிடுச்சு, நான் உங்கள் அம்மா கூட சேர்ந்து நடிக்கிறேன்ட்டு சொல்கிறாங்க. திடீர்னு இந்த மாற்றத்துக்கு என்ன ஆண்டி காரணம்னு கேட்கும்போது உங்கள் அம்மா தான் என்கிட்ட சாரிலாம் சொன்னாங்க, அவங்க உங்களுக்கு பிடிக்கலன்னா நானே இதுலேருந்து வெளியில் வந்துடுறேன்னு சொன்னாங்க, அதனால தான் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து நடிக்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டோம், ஸோ உங்கள் 2 பேர் மனசுக்குள்ளேயே எந்த மனஸ்தாபமும் வச்சுக்காதீங்க, நாங்கள் இப்போ நல்லா இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ ஹீரோ என்னடா எல்லாமே நல்ல விதமாக நடக்குதுன்ற மாதிரி நினச்சிக்கிட்டு அப்படியே வீட்டுக்கோ கிளம்புறாங்க. அங்கே போனால் அவங்க அம்மா நிறைய விதவிதமாக சமைச்சு வச்சுக்கிட்டு, வாடா உனக்காக தான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி, உனக்கு பிடிக்கும்ட்டு நான் இது வாங்கியிருக்கேன் அது வாங்கியிருக்கேன் இதை செஞ்சு வச்சிருக்கேன் அப்படிலாம் சொல்கிறாங்க. அதை பார்த்தோடனே ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்னம்மா என்ன ஆச்சு அப்படி கேட்குறாங்களா. ரொம்ப தேங்க்ஸ்டா, எனக்காக நீ ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்துருக்க, நீ எனக்காக எவ்வளோ செஞ்சுருக்க, தேங்க்ஸ், அது மட்டும் இல்லாமல் நான் உனக்காக செஞ்ச தப்புங்களுக்கு சாரி அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறாங்க. அப்போ அந்த ஒரு எமோஷனல் டச் மாதிரி ஆகிட்டு அப்புறம் ஹீரோன்னு சொல்கிறேன், பாருங்கம்மா நீங்கள் எதுவும் நினைக்காதீங்க, உங்களுக்காக தானே நான் இருக்கிறேன், அதனால் நீங்கள் எதுவும் சொல்லக்கூடாது, அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையை எனக்காக நீங்கள் நிறைய தியாகம் பண்ணியிருக்கீங்க, ஆனால் நீங்கள் அந்த மாதிரிலாம் பேசாதீங்க, அதே மாதிரி நீங்கள் டெய்லி எனக்கு குக் பண்ணணுன்னு கூட அவசியம் இல்லைம்மா, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்கள சமாதானப்படுத்திட்டு இவங்க டின்னர் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இதே ஹாப்பி மூடோட ஹீரோ இப்போ ஹீரோயினை பார்க்க போகிறாங்க. என்னங்க திடீர்னு நீங்கள் வந்திருக்கீங்கன்ட்டு ஹீரோயின் கேட்குறாங்களா. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, எனக்காக நீ ஒரு ஃபேவர் வச்சுருக்க மறந்துட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. என்னென்னா ஒரு தடவை ஹீரோயினுக்கு ஹீரோ ஹெல்ப் பண்ணியிருப்பாரு, அப்போ அவர் சொன்னார் எனக்காக நீ ஒரு ஆர்டிக்கல் எழுதணும்னு சொல்லியிருப்பாரு இல்லையா. ஸோ அதை தான் இப்போ இங்கே சொல்லிட்டு இருக்காங்க, நீ எனக்காக ஒரு ஆர்டிக்கல் எழுதுகிற ஒரு உதவி பண்ணுறேன்ட்டு சொல்லியிருக்க, அதை ஞாபகம் வச்சுக்கோ, இப்போ ரொம்ப பெரிய ஆர்டிக்கல் நம்ம எழுத போகிறோம், ஓகேவான்னு சொல்கிறாங்க. சரி ஓகே, என்ன ஆர்டிக்கல் அப்படி கேட்குறாங்களா. அது ஒன்றும் கிடையாது, நம்ம லீவோட அண்ணா இருக்காங்க இல்லையா, அவங்களோட முகத்தெரிய நம்ம கிழிக்க போகிறோம், அதுதான் நம்ம நீ எழுத போகிற பெரிய ஆர்டிக்கல் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்போ ஹீரோயினை திரும்பி பார்க்குறாங்க, இவனுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு சரி நான் எழுதுறேன்னு சொல்லிடுறாங்க. இப்போ ஒரு நியூஸ் சேனலில் ஹீரோவும் ஹீரோவோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் சேனா இருக்காங்க இல்லையா, அவங்க 2 பேரும் சேர்ந்து கங்பில் கியூவோட சீரியஸ் ப்ரமோஷனுக்காக நியூஸ் சேனலுக்கு வந்திருக்காங்க. அங்கே திடீர்னு பார்த்தா ஹீரோயினும் உள்ளே வராங்க. இந்த இடத்துல தான் பொலிட்டிக்கல் ஹெட்டோட முகத்திரையை கிழிக்கிறதுக்காக எல்லாரும் ஒன்னா சேர்ந்திருக்காங்க. இந்த சீனோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. அடுத்த எபிசோட் தான் ஃபைனல் எபிசோட். மீன்வைல் நீங்க யாராவது என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க ஹை பட்டனையும் தட்டி விட்டுக்கோங்க, என்னோட சேனல் நிறைய பேருக்கு ரீச் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.